இது நான் ஃபில் பண்ணி கொடுத்த நோட்டு தானே? ஆமா டாடா. ஸ்கூல் அசைன்மெண்ட்னு சொல்லி இங்க வந்து கொடுத்துருக்கேன் உங்ககிட்ட. மாப்பிள்ள, நான் தான் எழுதி வாங்கிட்டு வர சொன்னேன். என்னன்னு நான் விவரமா சொல்றேன், உட்காருங்க. அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, வந்ததும் வராததுமா உங்க அக்கா கிட்ட பேச்சு கொடுத்தேன். அவங்க ஒன்னு சொல்ல, நான் ஒன்னு சொல்ல, மல்லிக்கு சப்போர்ட்டா ஒரு 2 வார்த்தை பேசிட்டேன். அதுல அவங்களுக்கு அவ்வளவு கோவம். அவங்களுக்காக தான் இந்த கொஸ்டின்ஸ், வேற ஒண்ணுமே இல்ல. நீங்க இதுல பண்ணிருக்கிற ஆன்சர் உங்க அக்கா சொல்றாங்களா இல்ல மல்லி கரெக்டா சொல்றாளான்னு ஒரு சின்ன காம்படிஷன். அக்கா என்னக்கா சொல்றாங்க இவங்க? நான் உனக்கு இதை தனியா வேற சொல்லணுமா? அதான் அந்த அம்மா மூச்சுக்கு நடுவுல வார்த்தை வார்த்தையா கோத்து விளக்கமா சொல்றாங்கல்ல. அப்ப கொஸ்டின் எழுதுனது நீங்க தானா? ஐயோ மாப்ள, நீங்க ஒன்னும் சீரியஸா எடுத்துக்காதீங்க. சும்மா அப்படியே ஜாலியா டைம் பாஸ் பண்ணலான்னு தான். நீங்க உட்காருங்க மாப்ள. நான் உட்காரல, நான் இந்த ஆட்டத்துக்கே வரல. டாடா ப்ளீஸ் டாடா, சொன்னா கேளுங்க, போய் உட்காருங்கடா. மாப்ள, விடு. போட்டியில நீங்க கலந்துக்க வேண்டாம், சும்மா வேடிக்கை தான் பார்க்க போறீங்க. உங்களை பத்தி இவங்க 2 பேர்ல யார் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நீங்களும் தெரிஞ்சுக்கலாம்ல.